பழனிசாமி தான் நம்ம திட்டங்களை ஒண்ணு விடாம காப்பி அடிச்சு அறிக்கையாக வெளியிட்டு இருக்கிறார். 10 ஆண்டு ஆட்சியில் இருந்தோம். அதிமுக ஆட்சி சாதனைகள் திட்டங்கள்னு பட்டியல் போட அவர்கிட்ட எதுவும் இல்லை. கோவையில் திராவிட மாடலின் இந்த சாதனை சரித்திரம் தொடர திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணிக்கு உங்க வாக்குகளை நீங்கள் வழங்க வேண்டும். 2021 தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகள் மட்டுமல்ல, கொடுக்காத பல்வேறு திட்டங்களையும் நிறைவேற்றி காட்டிட்டு உங்க முன்னாடி இன்றைக்கு நான் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறேன். திரு பழனிசாமி அவர்களின் ஆட்சியில செஞ்ச சாதனைகளை இதுபோல் நான் சொன்னது போல பட்டியலிட்டு சொல்ல முடியுமா? 10 ஆண்டுகால ஆட்சியில மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினாங்களா? அதுவும் இல்லை. 2016 தேர்தல் அறிக்கையில் சொன்னது எதையும் அவர் செய்யல. இந்த லட்சணத்துல அதிமுகவை பார்த்து நாம தேர்தல் அறிக்கையை காப்பீடிச்சிட்டோம்னு வாய் கூசாம சொல்லுகிறார் திரு பழனிசாமி அவர்கள். திமுக செயல்படுத்தி வர கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், கட்டணமில்லா விடியல் பயணம்னு பழனிசாமி தான் நம்ம திட்டங்களை ஒண்ணு விடாம காப்பி அடிச்சு அறிக்கையாக வெளியிட்டு இருக்கிறார். 10 ஆண்டு ஆட்சியில் இருந்தோம். அதிமுக ஆட்சி சாதனைகள் திட்டங்கள்னு பட்டியல் போட அவர்கிட்ட எதுவும் இல்லை. இந்த கஷ்டம் பழனிசாமியை விட அவருடைய ஓனருக்கார முதலாளி பிரதமர் மோடி அவர்களுக்கு இன்னும் அதிகம். இந்த பிரச்சனையில அவராலையும் தமிழ்நாட்டுக்கு செஞ்ச சிறப்பு திட்டம்னு எதையும் சொல்ல முடியாது. பெரும்பாலும் வெளிநாடுகளே வாழ்கிற நம்ம பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் வந்துட்டா போதும், தேர்தல் சீசன் காரணத்தால இப்போ அடிக்கடி தமிழ்நாடு வராது. இப்போ கூட 4ஆம் தேதி சென்னையில ரோடு ஷோ பண்ண வராராம், செய்தி வந்துச்சு. இதனால யாரு மகிழ்ச்சி அடைகிறாங்களோ இல்லையோ, நாங்க மகிழ்ச்சி அடைகிறோம். திமுக காரங்களுக்கு இப்ப செம்ம குஷி. ஏன்னு கேட்கறீங்களா? போன முறை 2024 தேர்தல் அப்போ இப்படித்தான் சென்னையில் அவர் ரோடு ஷோ பண்ணார். நாம 40க்கு 40 முழு வெற்றி பெற்றோம். இப்போ அடிச்சு சொல்றேன், அவர் வந்தா நம்மோட 200 தொகுதி இலக்கு அடைகிறது உறுதியாகிடும். மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் எத்தனை முறை இங்க வராங்களோ நம்முடைய வெற்றியுடைய மார்ஜினும் கூடிக்கிட்டே போகும். தமிழரை தமிழ்நாட்டை பாஜக வஞ்சிக்கிறது. இன்னும் வெளிப்படையா சொன்னா அவமானப்படுத்துது. தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ் பாசத்துல நம்மையே மிஞ்சக்கூடிய அளவுக்கு நடிக்கிறாங்க இல்லையா? இதுவே பீகார் மாநிலத்தில் தேர்தல் நடந்தப்போ பிரதமர் மோடி என்ன பேசினார்? தமிழ்நாட்டில் பீகார் மக்களை தொடர்ந்து துன்பப்படுத்துறாங்க என்று ஒரு பொய்யை பேசினார். அவர் வகிக்கக்கூடிய உயர்ந்த பதவிக்கு தகுதியான பேச்சாயுது. தமிழ்நாட்டுக்கு வாக்கு கேட்க வந்தபோது நீங்க இதை பேசினீர்களே, இப்போ தமிழ்நாட்டுக்கு நீங்க வாக்கு கேட்க வர போறீங்க. பீகார்ல பேசுற வார்த்தைய தமிழ்நாட்டில் தைரியம் இருந்தால் பிரதமர் மோடி அவர்கள் சொல்வாரா? இதைத்தான் நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டில் பல்வேறு இனம், மொழி, மாநிலங்களை சார்ந்த மக்கள் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நிம்மதியாக இருக்கிறாங்க. இப்படி வந்தாரை வாழ வைக்கக்கூடிய நம்மை பார்த்து அபாண்டமா பழி போட்டவர் தான் பிரதமர் மோடி அவர்கள்.